Hello friends, welcome back to Code Facts. So last videosலலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா if statement வந்து எப்படி யூஸ் பண்ணணும், else statementனா என்ன, else if எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம், if statementனா வந்து ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் if statement பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் இஃபோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து நெஸ்டட் இஃபோட வந்து ஸ்ட்ரக்சரு. ஸோ அது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் 2 or more கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் போட்டிருக்க இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிளாக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிளாக்குள்ளார போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதோட பிளாக் ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக்கை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளாக்குள்ளார நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஸோ இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் இதே மாதிரியே ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளார என்டர் ஆகும். ஸோ இந்த பிளாக்குள்ளார வந்து எனக்கு இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனையும் வந்து செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனும் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளார என்டர் ஆகும். ஸோ இதுக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெஸ்டட் இஃப்னா ஒன்றுமே கிடையாது. நமக்கு 2 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து எப்படி கோடில் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஏவை வந்து இன்புட்டில் ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ %d அட்ரஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் ஏ. ஸோ இப்போ நான் வந்து என்ன கண்டிஷன் எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நான் கொடுத்துருக்க இந்த இன்புட் வந்து ஓகேங்களா இந்த ஏ வந்து எனக்கு greater than 100ஆகவும் இருக்கணும் அண்ட் greater than 1000ஆகவும் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பேராந்தசிஸ்குள்ளார நான் என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ greater than 100 அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நெஸ்டட் இஃப் அப்படின்னா இஃப் உள்ளார இன்னொரு இஃப் வரணும். ஸோ இப்போ இன்னொரு இஃப்குள்ளார நான் என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ வந்து greater than 1000 அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்கான பிளாக்கையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப்க்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும். அப்புறம் இந்த ஏ வந்து greater than 1000 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஏஎஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏஎஸ் நாட் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஸோ இப்போ நான் வந்து இதை பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு 100 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ இஸ் நாட் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. பிகாஸ் இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து ட்ரூ இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து 1002 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 1002 வந்து ஃபஸ்ட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும், கிரேட்டர் தென் 100ஆன்னு பார்க்கும். ஆமாம், கிரேட்டர் தென் 100. இப்போது உள்ளார இருக்க இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும், கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு சொல்லி பார்க்கும். கிரேட்டர் தென் 1002 அப்படின்றது வந்து கிரேட்டர் தென் 1000. ஸோ அதனால் எனக்கு ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 100 to 1000குள்ளார ஏதாவது கொடுத்தாலுமே எனக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. பிகாஸ் இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு இந்த ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃபோட யூசேஜ். ஸோ நெஸ்டட் இஃப் வந்து நம்ம மெயினாக எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல 2 or more கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஃப் வந்துட்டு எல்ஸ் இஃப்குள்ளாரையும் நீங்கள் வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்ஸ் இஃப் போட்டு நீங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளாரையும் நெஸ்டட் இஃப் வர மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நெஸ்டட் இஃப்க்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த நெஸ்டட் இஃப்க்கு பதிலாக நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் 2 or more கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.